பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதினா என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதினு தெரியாதவர் இளம் பெரியாரா? யாருங்க இங்க இளம் பெரியார்? This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுல. அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் வலுக்க மாட்டார்கள். இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன? ஒன்னு டாஸ்மார்க், இல்லைன்னா வேற துறை. ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் நம்மளுடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாச்சு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு. கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா? இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள், ஒவ்வொரு நெசவாளர்கள், ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மார்க்கை மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும்? யாரால மாற்ற முடியும்? நீங்க சொல்லுங்க. யாரால மாற்ற முடியும்? தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும். எந்த கட்சியால மாற்ற முடியும்? டிவிகே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான். அப்ப அது ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுல. அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது? பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதினா என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதினு தெரியாதவர் இளம் பெரியாரா? யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், யாரு இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யாருங்க இளம் பெரியார்? பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை. பெரியார் அவர்களுக்கு இங்க ஒரே பெரியார், இங்க ஒரே அம்பேத்கர், இங்க ஒரே காமராஜர், ஒரே தீரன் சின்னமலை, ஒரே பொல்லாதவர்கள். இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். 2026 எழுதி வச்சுக்கோங்க. 2026, 31, 36 போயிட்டே இருப்போம். நாங்க தெளிவா இருக்கு, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுடைய சூதுனால மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்க. ஆனால் இங்க இருக்கிற கூட்டம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் அன்பையும் வச்சிருக்காங்க. இந்த கூட்டம் இல்ல, இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணிது. தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு. கேட்கலாமா? நன்றி, வணக்கம். கொங்கு மண்டல மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது 200-300 ஆண்டுகளாக விவசாயமாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், அனைத்திலும் செழிப்பாக இருந்த இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு இந்தியா முழுவதும் தலை வணங்க வேண்டும். நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க. செம்மொழி மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க, மறந்திருக்க மாட்டீங்க. அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் உங்கள்ட்ட எவ்வளவு வசூல் பண்ணாங்க அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோட திமுகவை முடிச்சு கட்டினாங்க. கிட்டத்தட்ட 13, 15, 16 வருஷம் செம்மொழி மாநாடு வரைக்குமாவது ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக திமுக வந்து கொண்டிருந்தது. மொத்தமாக திமுகவை தொடச்சி வெளியே போட்டது அந்த செம்மொழி மாநாடு. ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் வலுக்க மாட்டார்கள், கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்தில. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன? ஒன்று டாஸ்மார்க், இல்லைன்னா வேற துறை. தொழில்களில் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில்துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி. இத்தோட 2026க்கு அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை, எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திருப்பூரா இருக்கட்டும், பல பகுதிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த உயரத்திலும் இந்த இதுவரை இருந்த அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை. ஆனால் 2026க்கு அப்புறம் இங்க உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தளபதி உங்களுடைய அண்ணன் அவரின் ஆட்சி கண்டிப்பாக வரும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தாற் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும். திருப்பூருக்கு என்ன தேவை, கோயம்புத்தூருக்கு என்ன தேவை, அங்குள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறத முற்றிலும் உணர்ந்து இங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமர்வார். 2026 தேர்தலில் ஒரு விஷயம் எல்லாரும் நியாயம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அது திமுக இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் கொங்கு நம்மளுடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது. அனைவரும் அவங்களுடைய தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனா எங்க போனாலும் விடாதீங்க, எல்லாரையும் முடிச்சு அனுப்புங்க. 2026 கொங்கு பகுதி முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிற தலைவரின் உரைக்கு என்னுடைய உரையை தொடர்ந்து முடித்துக் கொண்டு வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாச்சு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு. கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா? இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள், ஒவ்வொரு நெசவாளர்கள், ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மார்க்கை மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும்? யாரால மாற்ற முடியும்? நீங்க சொல்லுங்க. யாரால மாற்ற முடியும்? தளபதி விஜய் அவர்களால் மாற்ற முடியும். எந்த கட்சியால மாற்ற முடியும்? டிவிகே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான். அப்ப அது ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா?
பெரியார்னு ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது? இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதி தெரியாதவர் இளம் பெரியாரா? யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், யாரு இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யாருங்க இளம் பெரியார்? பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு. இங்க ஒரே பெரியார், இங்க ஒரே அம்பேத்கர், இங்க ஒரே காமராஜர், ஒரே தீரன் சின்னமலை, ஒரே பொல்லாதவர்கள். இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். 2026 எழுதி வச்சுக்கோங்க, 2026, 31, 36 போயிட்டே இருப்போம். தெளிவா இருக்கு, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுடைய சூதுனால மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்க. ஆனால் இங்க இருக்கிற கூட்டம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் அன்பையும் வச்சிருக்காங்க. இந்த கூட்டம் இல்ல, இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணிது. தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு. கேட்கலாமா? நன்றி, வணக்கம். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.